வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் கோடை காலத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி, பருப்பு, கோதுமை, பாமாயில், சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்கள் மானிய விலையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது தவிர பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரண நிதிகள், மகளிர் உரிமை தொகை போன்றவைகளும் அரசின் நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் அட்டை மூலமாகவே கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே பலனை பெற்று வருகிறார்கள். கோடை காலத்தில் மக்களுக்காக சில விசேஷ அறிவிப்புகளையும் வெளியாகிறது. கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் கோடை காலத்தின் போது ரேஷன் கடைகளுக்கு மக்களை தேவையில்லாமல் அலைக்கழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் மொத்தமாக வழங்கிட வேண்டும், யாரையும் கடைகளில் நீண்ட நேரம் காக்க வைக்கக்கூடாது என்று அரசு உத்தரவிட்டிருந்தது நினைவிருக்கலாம். அதோடு மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைகளுக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால் ஒரு புதிய வசதியும் கொண்டு வரப்பட்டது. அதாவது மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு வர முடியாத சூழ்நிலையில் தங்களுடைய சார்பில் வேறு ஒரு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு உணவு வழங்கல் துறை அலுவலகங்களிலிருந்து அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்காக அதிகாரிகள் ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் செய்வதாகவும் புகார்கள் இருந்ததால் இந்த சேவைக்கு www.tnpds.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் வசதியையும் உணவுத்துறை துவங்கி இருந்தது. இந்த சேவையானது மூத்த குடிமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இருந்தாலும் இந்த ஒப்புதல் படிவத்தை கொடுக்கும் பொழுது பல கடைகளில் மூத்த குடிமக்களுக்கு பொருட்களை வழங்க மறுப்பதாக மீண்டும் மீண்டும் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. தங்களுடைய சார்பில் வேறு ஒரு நபரை அனுப்பி உரிய முறையில் அங்கீகார படிவம் வழங்கி ஒப்புதல் பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த நபருக்கு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது கோடை வெயில் கொளுத்தி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது விண்ணப்ப படிவத்தில் ஒப்புதல் பெற்றது ஏற்கப்படாது, நீங்க இணையதளத்தில் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்றால்தான் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சில கடை ஊழியர்கள் சொல்லி பொருட்களையும் தர மறுக்கிறார்கள் அப்படின்னு நிறையவே புகார்கள் வந்துட்டு இருக்கு. இதுவரை பழைய நடைமுறையே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெப்சைட்டில் விண்ணப்பிப்பது தொடர்பாக எந்த ஒரு விவரமும் அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் இருந்து வெளியிடப்படாத நிலையில் எப்படி ஆன்லைனில் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற முடியும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே படிவம் வாயிலாக ஒப்புதல் பெற்றவர்களுக்கு தொடர்ந்து பொருட்களை அரசு தடையின்றி வழங்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த கோரிக்கை மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. மக்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.